இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா அது வந்து கட்டாயம் பெண் சாபம் தான் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறதுமா? மேக்ஸிமம் தூக்கம் வராமல் போகிறது, அந்த வீட்டில் வந்து ஒரு புத்துணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆயிருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஓகேங்களா? எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்கும். பெண்கள் குறைவாக இருப்பாங்க அந்த வீட்டில், ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும். பெண் சாபம் இருக்கிற வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்காது அதிகமாக, ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் கூட ஆண் குழந்தைகளே இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு பெண் சாபங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு குலதெய்வமும் பெண்ணாக தான் இருக்கும். ஓகே. அப்போது சீக்கிரம் எஃபெக்டிவிட்டி ஆகும்ல. யாருக்குமே வந்து ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் குலதெய்வமாக வரும். ஆனால் பெண்கள்ங்கிறவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்கள அடையாளமாக கொண்டு போகக்கூடியவங்க. அப்போ அந்த சாபத்துக்கு நம்ம அவங்களுக்கு அது என்ன மாதிரி தெய்வ சாபமா இல்லை அவங்களோட பூர்வீகத்தில் இருக்கிற பெண்கள் சாபமா அப்படிங்கிறது பார்த்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும்.